ஆசீர்வாத கூட்டம். நாள் மே 18 சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் சிவபாக்கிய மகால், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில், 69 DD மெயின் ரோடு, பிளாக் 3, ஞான ஒளிவபுரம், மதுரை 16. தேவன் தரும் தீர்க்க தரிசன வார்த்தையினை அளித்து உங்களுக்காக தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் நம் அன்பு சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவன் தரும் ஆசீர்வாதத்தினை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது தொலைபேசி எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தகுதிப்படுத்தின நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், மெய்யான இரட்சகர். அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. இந்த பூமியை படைத்தவர் அவர்தான், இந்த பூமியை உருவாக்கினவர் அவர்தான், எல்லாவற்றையும் நடத்துகிறவரும் அவர்தான். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அசைந்து கொண்டு இருக்கிறோம், நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது ஆண்டவராகிய இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதங்களில் நம்ம கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கிறது உண்டு. இது பொல்லாத உலகம். அதாவது இது எப்படின்னா, இது மாம்சத்தில் இருக்கிற உலகம்னு தான் சொல்ல முடியும். இன்றைக்கி எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிவதே கிடையாது. பெற்றோர் குடும்ப ஜெபம் பண்ணும்போது பிள்ளைகளுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. பெற்றோர் எவ்வளவோ கெஞ்சி தான் கேட்பாங்க, ஆனால் கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த தாயும் தகப்பனும் கண்ணீர் வடிக்கிற முறைகளை பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கும். இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களிடத்தில் நான் வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில், ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது அது எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் யாருக்கும் வரக்கூடியது, யாருக்கும் வரக்கூடியது. பிள்ளைங்க பைக்கில் போயிட்டுருக்குறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வரும், ஐயோ பிரதர், என் மகன் பைக்கில் போயிட்டுருந்தான், இப்படி அடிபட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது தகப்பன் அல்லது குடும்பம் காரில் போனோம், இப்படியாச்சு. அந்த ஆபத்து அப்படிங்கிறது அது நம்ம சொல்லி வச்சு வர்றதில்லை, அது இயல்பாக இந்த உலகத்தில் நடக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு. அது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். அது எல்லா காரியத்துக்கும் பொருத்தமான வசனம். அதே நேரத்தில் ஒரு அருமையான ஆறுதலான வசனம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் அது வேண்டியதான வசனம். வீட்டில் இருக்கிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியாது, வீட்டில் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த ஆபத்து காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மற்றவங்களை நினைக்கிறத காட்டிலும் மற்றவங்க வருவாங்களா, இவங்க எனக்கு செய்வாங்க, இவங்க வரட்டும், அவங்க வரட்டும், உற்றார் வரட்டும், உறவினர் வரட்டும், அண்ணன் வரட்டும், தம்பி வரட்டும், இல்லை போலீஸ்காரன் வரட்டும், அப்படின்னு நீ நினைக்கிறத காட்டிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, முதலாவது நீ என்னை தேடு, முதலாவது என்னை தேடு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய தேவன் அவருடைய தூதனை அனுப்பி நமக்கு உதவி செய்வார். ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது எப்பவும் எந்த நேரத்துலையும் எந்த நிமிஷத்துலையும் வரக்கூடியது, நேரிடக்கூடியது தான் ஆபத்து. அப்படிப்பட்ட நேரத்தில் தான், அந்த ஆபத்து காலத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, மகனே மகளே என்னை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய சுய முயற்சிக்கு நீ இடம் கொடுக்காத. உன்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய சாமர்த்தியத்தினால இந்த காரியத்தை நான் முடிச்சுக்குவேன், என்னுடைய சாமர்த்தியத்தினால இந்த காரியம் எல்லாம் எனக்கு சரியாக முடியும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் உன்னை நீ தாழ்த்தி, முதலாவது நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த வேண்டும்.
நான் ஒன்றுமே இல்லை, என் ஆண்டவராகிய இயேசு என்ன களிமண்ணில் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் என்னையும் எதில் உருவாக்கி இருக்கிறாரு? மண்ணில் உருவாக்கி இருக்கிறாரு. அந்த களிமண்ணில் உருவாக்கி அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சுவாசத்தை நமக்கு ஊதி அவர் நம்மளை ஜீவாத்மாவாக்கினார். அதை நம்ம எல்லா ஜனங்களும் என்ன செய்கிறோம்? மறந்து போயிடுறோம். நான் படிச்சிருக்கேன், நான் ரொம்ப சாமர்த்தியவாளி, நான் ரொம்ப அறிவாளி, நான் இப்படி அப்படியே நினச்சி நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஜீரோக்கு கொண்டு வந்துடுறோம். இன்றைக்கி அநேகம் பேருடைய பெருமை அதுதான். அவன் கிறிஸ்தவனாக இருப்பான், இயேசு அப்படின்னு சொல்ல போனால் பைத்தியங்கள் அது அப்படிம்பாங்க. பைத்தியங்கள். நீங்கள் ஃபாரின்கெல்லாம் போனீங்கன்னா பப்ளிக்காக சொல்லவே முடியாது சில நேரங்களில். கிறிஸ்தவ கண்ட்ரிலேயே ஒரு சமயம் நானும் ஐயாவும் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். அப்போ அமெரிக்காவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் 1000ல் ஒரு 100 பேர் ஆண்டவரை முழுமையாக நேசிக்கிறத சொல்கிறேன், முழுமையாக. ஆனால் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு டெக்கரேஷன்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் தேவனை உத்தமமாக ஆராதிக்கிறவங்க வெரி சொற்பம். என்ன செய்வாங்க தெரியுமா? வீடுகளில் தங்களுடைய கதவுகளை அடைச்சிட்டு ஆராதிப்பாங்க. எப்படின்னா, நம்ம ரொம்ப சத்தம் போட்டு பாட்டு பாடி கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிற காரியங்களெல்லாம் பெண்டிகாஸ்ட் சர்ச்சஸில் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்ம லேடிஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, ப்ரேயர் செல் குரூப் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்குறோம்ல, உலகத்துக்காக ஜெபிக்கணும், மக்களுக்காக ஜெபிக்கணும். அதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன். எப்படின்னா, வீடுகளுக்குள்ள 4 பொம்பளைங்க அல்லது ஒரு 5 ஆம்பளைங்க அப்படி சேர்ந்து கரங்களை தட்டி மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பாட்டு பாடுறது அந்த வீட்டுக்கு கேட்கக்கூடாது, நம்ம கை தட்டுறது அந்த வீட்டுக்கு கேட்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரியெல்லாம் பயந்து செய்வாங்க. ஒரு சமயம் நாங்கள் துபாய் போயிருந்த நேரத்தில் ஒரு கிறிஸ்தவ சகோதரன் என்ன செய்தார் தெரியுமா? கூப்பிட்டு, பிரதர் நீங்கள் இங்கே வாங்க, எங்களுடைய ஜனங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். அவர் என்ன செய்தார்? அதை பார்த்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கதவை அடைச்சிட்டு அந்த கதவுக்கு கீழே சின்ன ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா? இப்படி நம்ம கதவை அடைச்சோன்னா சின்ன ஒரு சந்து மாதிரி இருக்கும், அதுலையெல்லாம் துணி வச்சு அடைக்கிறார். அந்த பூட்டுறோம் இல்லையா, அந்த பூட்டுற அந்த ஹோலில் துணி வச்சு பஞ்சு வச்சு அடைக்கிறார். விண்டோஸ்லையெல்லாம் எங்கெங்கே ஹோல் இருக்குதோ எல்லாத்துலேயும், ஹோலுன்னா சின்ன ஹோலு தான், அதுலையெல்லாம் அடைக்கிறார். அப்போ தான் நாங்கள் கேட்டோம், ஏன் பிரதர், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ ஒரு நிமிஷம் ஒரு சின்ன சத்தம் போயிடுச்சுன்னா நான் ஜெயிலில் தான் கிடக்கணும். என்னை ஜெயிலில் சும்மா விட்டாலும் பரவாயில்ல, நான் பல வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை கொன்னே போட்டுருவானுங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு சொல்லி நான் உங்களிடத்துல சொல்கிறேன். ஆபத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை காப்பாற்றுவேன், நான் வருவேன், நான் உனக்கு நன்மையான காரியத்தை செய்து நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நம்ம உறவினர்கள், சொந்தக்காரர்கள், அப்படி இப்படி எல்லாரும் வரலாம் போகலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவராகி தேவனை நம்ம கூப்பிடும்போது அவர் உடனே ஏதாகிலும் ஒரு விதத்தில், நம்ம சொந்தக்காரங்க தான் வரணும்னு கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் வரணும்னு கிடையாது. ஆண்டவர், இயேசுவே எனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏதாங்களும் ஒரு விதத்தில் தேவன் அந்த இடத்துல ஒரு தூதனை அனுப்புவார், மனுஷ உருவமாக அனுப்புவார், நமக்கு வேண்டிய காரியத்தை செய்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படியாய் சொல்லி இருக்கிறது, மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நம்பதை விட்டுருங்கப்பா, இயேசுவை நம்புங்க. எத்தனை முறை நம்ம மனசுக்குள்ளே இயேசுவேன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், அது வெறி சொற்பந்தான். சின்ன காரியத்துக்கும் அவருடைய நாமத்தை நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மோடு கூட நமக்கு நன்மையான காரியங்களை செய்து
நம்மை சந்தோஷப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கட்டாயம் நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டு தான் ஆகணும். நிறைய பேர் சொல்கிறாங்க சும்மா தொட்டதுக்கெல்லாம் ஏசு ஏசுன்ட்டு, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஏசு ஏசுன்னு, இது ஏதோ வெறும் பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த ஆண்டவராகிய தேவனை நிச்சயமாக நம்ம கூப்பிடும்போது அவர் யார் தெரியுமா? சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அண்ட சராசரங்களை உருவாக்கினார், வானத்தையும் பூமியும் உருவாக்கினவர் அவர்தான், உங்களையும் என்னையும் உருவாக்கினவர் அவர்தான், தாயின் கருவிலே அவர் போட்டதும் அவர்தான். மனுஷரால் அல்ல, தேவனால் தான் எல்லாம் கூடும். மனுஷனுடைய முயற்சி எல்லாமே வீண், தேவனால் தான் எல்லாமே முடியும். அவர் பட்சபாதம் பார்க்கவே மாட்டார். நீங்கள் சின்னவங்க, நீங்கள் ஏழை, நீங்கள் படித்தவங்க, நீங்கள் படிக்காதவங்க, நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி. இப்போ உலகத்தில் பார்க்குறாங்கல்ல, இவங்க இந்த ஜாதி, அவங்க அந்த ஜாதி, அது இது என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஆண்டவர் பார்க்கவே மாட்டார். எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவர், எல்லாரையும் ஒரே மாதிரி அரவணைத்து அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். அப்படியுள்ள தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நீ என்னை நோக்கி கூப்பிடப்பா மகளே, என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குது என்கிட்ட சொல்லு, உனக்கு என்னென்ன ஆபத்து வருது என்கிட்ட சொல்லு, ஒரு கஷ்டம் வரும்போது என்கிட்ட சொல்லு. காலையில் நீங்கள் எழும்பி குடும்ப ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் அவசர அவசரமாக பிள்ளைகளுக்காக போய் சமைப்பீங்க, அது நான் ஒத்துக்கிறேன், ரொம்ப கஷ்டம்தான். நானும் பிள்ளைகளெல்லாம் வளர்த்து, நான் ஒரு 2 பிள்ளைகளை மாத்திரம் வளர்க்கலை, எத்தனையோ பிள்ளைகளை வளர்த்துருக்கேன். எனக்கு பிறந்து 2 பொம்பளை பிள்ளை தான். ஆனால் நான் வளர்த்ததோ இது 20-30 வளர்த்துருப்பேன். என் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. என்னுடைய சகோதரியுடைய பையனை நான் வளர்த்துட்டு இருந்தேன். அவன் ரொம்ப குறும்பு பையன், பல வருஷம் கழித்து பிறந்த பையன். அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்து அவன் ஒரு மோசமான ரவுடியிலையும் கேவலமான ரவுடியாக மாறிட்டான். சின்ன வயசுலையே படிக்க மாட்டான். அப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய பிள்ளைகளெல்லாம் வளர்கிறத பார்த்துட்டு என்னுடைய சகோதரி, ஏம்மா உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேம்மா, நீ என் பையனை வச்சு எப்படியாவது நீ காப்பாற்று அப்படின்னு சொன்னாங்க, படிக்க வையன்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு அவனை வீட்டில் வச்சுருந்தேன். ஆனால் தேவனுடைய கிருபை என்ன தெரியுமா? என்னால் இல்லை, தேவனே அவனை மாற்றினார். அல்லேலூயா! தேவனே அவனை மாற்றினார். அவன் என்ன செய்தான்? ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பான். கண்டிப்பாக பிள்ளைங்க பைபிள் படித்தே ஆகணும், அது நாங்கள் கொடுக்குற ஒரு கட்டளை. ஐயா காலையில் லேபுக்கு போனாங்கன்னா ராத்திரி எத்தனை மணிக்கு வருவாங்களோ சொல்ல முடியாது. ஆனால் தாயாகப்பட்டவள் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்கணும், அன்போடு இருக்கணும், அரவணைக்கணும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக எது செஞ்சாலும் சரி சரி இனிமேல் செய்யாத சரியா அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கண்டிப்பான வார்த்தைகளை சொல்லி, அடிக்கக்கூடாது, கண்டிப்பான வார்த்தைகளை சொல்லி அன்பாக அவங்களுக்கு முன்மாதிரியாக நம்ம நடக்கணும். அவங்களுக்கு முன்மாதிரியாக. நான் பைபிள் தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா சுற்றி எல்லாமே பைபிள் தூக்கி வச்சுருக்கோம், சுற்றி வச்சுருக்கோம், சோஃபா நிறையா உட்காந்துருக்கோம். அதுலேயும் இந்த ஆம்பளை பசங்க ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவாங்க. எங்கள் அக்கா பையன்லாம் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவான். என் பிள்ளைங்கள்லாம் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பைபிளை பிடுங்குவான், அல்லது கண்ணை மூடிடுவான், அல்லது பைபிளை பிடுங்கிட்டு கொண்டு மறைச்சி வைப்பான். நான் அப்படியே ஆவியில் நிறைஞ்சு பைபிள் படித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அம்மா அம்மா அம்மான்ற ஒரு சத்தம் கேட்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த நிமிஷத்தில் கொண்டாந்து பைபிளை கையில் கொடுத்துருவான். அந்த ஆம்பளை பசங்களுக்கு இருக்கிற அது பிறவிலேயே வர்றது தான் அது, அப்படி விளையாடுவானுங்க. ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் அவன் ஃபுல்லாக மாறினான், நல்ல பையனாக வந்தான். ஒரு ஆத்மா ஆண்டவருக்குள்ளே வரும்போது சத்துரு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இது எந்த விதத்தில் கவுக்கலாம், இது அது வாலிப பிள்ளைகளா, வாலிப பிள்ளைகளுக்காக தான் சொல்கிறேன். பெற்றோருக்கு எவ்வளோ பாரம் கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தெரியும். என் பிள்ளைகளால் நான் ஒரு கஷ்டப்பட்டது கிடையாது, ஒரு சின்ன கஷ்டம் கூட பட்டது கிடையாது. அதனால எனக்கு எல்லா அனுபவத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஒருவேளை இதுக்காக தான் கொடுத்துருப்பாரோ, மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக ஆண்டவர் எனக்கு கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஆண்டவருடைய கிருபையினால் ஜெபம் பண்ணி அவனுக்கு ஞானஸ்தானம்லாம் கொடுத்தோம். அவன் ஆண்டவருக்குள்ளே நல்லா வந்தான். எனக்கு அருமையான தேவசனமே, இதை எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைகளை வளர்க்குற விதமும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் வளர்க்கணும்.
ஆபத்து காலங்கள் வரும்போது நம்ம அதிகமாக தேவனை தேடணும். அந்த ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தேவனை தேடி அவருக்குள்ளே நம்ம ஜீவித்துட்டு இருந்தோம்னா எல்லா காரியத்திலும் நன்மையான காரியம் நடக்கும். ரெண்டாவதாக, நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். எதிலிருந்து கர்த்தர் விடுவிப்பார்? ஆபத்திலிருந்து விடுவிப்பார் இல்லையா? ஆபத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக அவர் விடுவிப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். என்னென்ன விதத்தில் விடுவிப்பார்? எல்லா காரியத்திலும். ஐயோ, பல நாள் நான் ஜெபிக்கிறேன், இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குதே, நான் ஜெபித்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குதே, ஒரு காரியமும் சக்ஸஸாக நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம மாம்ச சரீரம் தானே நம்ம சோர்ந்து போகும். வாழ்வு பிள்ளைகளுக்கு ஒரு படித்த படிப்புக்கேற்ற ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படிங்கும்போது பிள்ளைங்க ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஐயோ, வேலை இல்லாமல் நம்ம இருக்கிறோமே, நான் கல்யாணம் பண்ணால் எப்படி குடும்பத்தை நடத்துவேன், நான் என்ன செய்வேன்? அது இயற்கையான காரியம், அது குற்றமே கிடையாது. அப்போ அதுங்க சோர்ந்து போகும். எப்படி சோர்ந்து போகும்? ஆண்டவரை தேடி ஆண்டவருக்காக உண்மை உத்தமாக நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் ஆண்டவர் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக செய்வார். அல்லேலூயா! எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். தேவன் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். சோர்ந்து போகாமல் எப்பவுமே கர்த்தரை நேசித்து அவரோடு கூட நம்ம நடக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா! பிசாசு எல்லா விதத்துலேயும் தொந்தரவு கொடுக்க தான் செய்வான். ஆனால் நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு, வாகனதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். எல்லாரும் பாடலாமா? ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குதத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு
ஒருவேளை உங்களுக்கு விரோதமான செய்வன சக்திகள், பிசாசின் தந்திரங்கள், நீங்கள் நினைக்கலாம் நம்ம புறஜாதிகளிலிருந்து அந்நிய தேவர்களை பின்பற்றி நம்ம இருந்த நாட்களை விட இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் நன்றாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த சத்ருவாகிய சாத்தான் என்ன செய்யும் தெரியுமா? அடிக்கடி நம்முடைய விசுவாசத்தை குறைப்பதற்கு, நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு அது பல விதத்திலும் பலவிதமான காரியங்களை கொண்டு வரும். அது பிசாசினுடைய கட்டுகள். அவைகள் உடைப்பதற்கு ஊக்கமான ஜெபம் வேணும். நீங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும், கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இடைவிடாத ஜெபம் நமக்கு வேணும். இடைவிடாத ஜெபத்தை நம்ம பண்ணும் பொழுது கட்டுகளை தேவன் முறிக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மளை விடுவிப்பார். அல்லேலூயா. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளிட நிற்கும். கூடாதது ஒன்றுமில்லை. என் பெயர் கிரிஜா. நான் பட்டுக்கோட்டையிலிருந்து வருகிறேன். எனது யூட்ரஸில் வலி ஏற்பட்டு உதிரப்போக்கு ஏற்பட்டது நிமித்தம் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது என்னை பரிசோதித்த மருத்துவர்கள் எனக்கு யூட்ரஸில் கட்டி உள்ளது என்றும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். நான் நம்பிக்கையின்றி வேறு 2 மருத்துவர்களிடமும் சென்று பரிசோதித்தேன். அவர்களும் என் யூட்ரஸில் கட்டி உள்ளது என்றும் அறுவை சிகிச்சை கட்டாயம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். மிகவும் துயரத்துடனே தேவ சமூகத்தில் ஜெபித்து வந்தேன். கடந்த வருடம் 7ஆம் மாதம் டாக்டர் ஆனந்தஸ்திரா ஐயாவை சந்தித்து என் சூழ்நிலையை குறித்து கூறி எனக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஐயா அவர்களும் ஜெபித்துவிட்டு தேவன் உங்களுக்கு அறுவை சிகிச்சையின்றி சுகத்தை தருவார் என்று கூறினார்கள். மீண்டும் நான் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது ஆப்ரேஷன் இப்போ தேவையில்லை, இது பார்த்துக்கலாம், இது டைட்டாக இன்னும் ஏதோ சாதாரண கட்டி, நீர் கட்டி மாதிரி தான் இருக்குது. கர்த்தர் தான் எனக்கு சுகம் தந்தார். அவருக்கு கோடி நன்றி. ஜெபித்த சகோதரனுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, நீங்களும் இத்தகைய ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் வாழ்விலும் தேவன் இத்தகைய அற்புதங்களை செய்ய இன்றும் வல்லவராய் இருக்கிறார். மறவாமல் எமது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் என்னும் யூடியூப் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து இத்தகைய ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கேளுங்கள். தேவன் உங்கள் வாழ்விலும் அற்புதத்தை செய்து நீங்களும் வாழ்வில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ அனுகிரகம் செய்வார். மதுரையில் அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நாள் மே 18 சனிக்கிழமை அன்று. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் சிவபாக்கிய மகால், ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருகில், 69 DD மெயின் ரோடு, பிளாக் 3, ஞான ஒளிவபுரம், மதுரை 16. தேவன் தரும் தீர்க்க தரிசன வார்த்தையினை அளித்து உங்களுக்காக தனி ஜெபத்தினை ஏறெடுக்க வருகிறார்கள் நம் அன்பு சகோதரன் டாக்டர் ஆனந்தஸ்திரா அவர்கள். குடும்பமாக வாருங்கள், தேவன் தரும் ஆசீர்வாதத்தினை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எமது தொலைபேசி எண்களை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அன்பான நேயர்களே, நமது அன்பரின் ஊழியத்திற்கு உங்கள் மனப்பூர்வமான மற்றும் தியாகமான நன்கொடைகள் காணிக்கைகளை அனுப்பிட உங்களுக்கு ஒரு எளிய வழி. திரையில் காணும் QR கோடை உங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்து பின் வரும் பண பரிமாற்ற செயலிகள் மூலம் கூகுள் பே, பேடிஎம், போன்பே ஆகியவைகள் மூலம் எமது வங்கி கணக்குகளுக்கு உங்கள் காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளை அனுப்பலாம். மேலும் நேரிலும் எமது வங்கி கணக்குகளில் உங்கள் காணிக்கைகளையும் மனப்பூர்வமான தியாகமான நன்கொடைகளையும் நீங்கள் செலுத்தலாம்.